மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் மன நிம்மதியை பறித்த சில சம்பவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ளும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ராசிக்கு 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். இந்த மறைவிட கிரகங்களின் தசா புத்திகள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எதிர்பாராத சில சம்பவங்கள் நடந்து உங்களின் ஒட்டுமொத்த மன நிம்மதியையும் அது பறித்து தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். திடீரென வந்த விபத்துக்களோ, எதிர்பாராத மருத்துவ செலவுகளோ, அரசு வழக்குகளின் நெருக்கடிகள், அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு அவமானகரமான நிகழ்வு என ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையின் நிம்மதியான நதியோட்டத்தை தடுத்து நிறுத்தி அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த ஒரு நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கு. ஆனா நீங்க எதையுமே வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க எதிர்பாராத சில விஷயங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதே போல வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள். விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் வண்டிகளில் போவதை கொஞ்சம் தடுத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எல்லாமே நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது, திடீரென்று ஏன் இந்த சோதனை என்று நீங்கள் தலையில் கை வைத்து உட்காரும் அளவுக்கு உங்களின் நிம்மதி ஒரே நாளில் சூறையாடப்பட்ட சம்பவமும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இதை உங்களால மறக்கவே முடியாதுங்க. அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய கடினமான சில சோதனை காலங்கள். காலம் எல்லாவற்றையும் குணமாக்கும் என்பார்கள். ஆனா அந்த மகரம் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த இந்த அத்தனை கடின உழைப்புக்கும் கிடைக்காத அங்கீகாரம், துரோகங்கள், இழப்புகள், அவமானங்கள் அனைத்தும் உங்களை வீழ்த்திய சம்பவங்கள் கிடையாதுங்க. மாறாக உங்களை ஒரு பக்குவப்பட்ட எதற்கும் கலங்காத இரும்பை போன்ற மனிதனாக மாற்றுவதற்காக கிரகங்கள் நடத்திய அக்னி பரீட்சைகளாக மட்டும்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கடினமான சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கை பாதையவே மாற்றி போட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்க என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டியுள்ள நபர்களும் காட்டியுள்ள கிரகங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த வடுக்களை ஏணியாக மாற்றிக்கொண்டு விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல போகும். புதிய விடியலுக்கு இந்த சோதனைகளை மாபெரும் ஒரு அனுபவ பாடங்களாக அமைந்து உங்களை வழிநடத்த போகிறது. ஆனால் உங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அது எந்த வழியில் ஏற்படுகிறது, யாரால் ஏற்படுகிறது என்று தெரியாமல் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட முடிவுகளும் ஏற்பட்ட கவலைகளும் இன்னும் ஏராளமாக இருக்கும். உங்களுடைய முடிவுகளை மாற்றிய உங்களுடைய அக்கம் பக்கத்தினரும் உறவினர்களும். மகரம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையை ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எடுத்த பல முடிவுகள் உங்களுடைய விருப்பப்படியே நடக்கவில்லை. அதுதாங்க மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள ஏதேனும் ஒரு தவறு நடக்கும் பொழுது அது நான் எடுத்த முடிவால் தவறு நடந்தால் அதை நினைத்து நான் வருந்த மாட்டேன். ஆனால் மற்றவர்கள் அந்த ஒரு முடிவை எடுக்க வைத்து அவர்கள் சொன்னதும் தவறாகவே போய்விட்டது என்கிற ஒரு வருத்தங்கள் உங்களுக்கு சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த ராசியின் அதிபதி சனி பகவான். சனி கிரக மனிதர்களுக்கு பொறுமை, கட்டுப்பாடு, வாழ்க்கையின் பாடங்கள் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவே சனி பகவான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலேயே இந்த மகரம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதையும் எளிதாக பெறாமல் பல சோதனைகளை கடந்துதான் முன்னேறுகின்ற ஒரு நபராகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு முடிவை எடுத்து ஒரு வேலையை தொடங்க நினைத்தால் கூட உங்களை சுற்றி இருக்கும் சில நபர்கள் உடனே அதில் குறைகளை கூற ஆரம்பித்து விடுவார்கள். அது சரியாக போகாது, இதில் உங்களுக்கு நஷ்டமானது ஏற்பட்டுவிடும், நீங்கள் அதை செய்ய முடியாது என்று கூறி உங்களை அந்த முயற்சிகள்ல இருந்து பின்வாங்க வைத்த நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தாங்க சில நேரங்கள்ல உங்களுடைய மனதில் ஒரு சந்தேகத்தை உருவாக்கி நீங்களே செய்ய முடியும் என்று நினைத்த செயல்களும் உங்களுடைய கையை விட்டு நழுவி போயிருக்கும். இந்த ஒரு சம்பவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த ஒரு சம்பவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து கொண்டே இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மகரம் ராசி என்பர்கள்
உங்கள் வாழ்க்கைக்குள்ள பணவரவு நிலையானதாக இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். மகரம் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுவடைய போவதால் இதுவரை இருந்த ஏற்ற இறக்கங்கள் நீங்கி உங்களின் பணவரவு சீராகவும் நிலையானதாகவும் இப்பொழுது மாறப்போகிறது. அந்த சீரானதாகவும் நிலையானதாகவும் மாறுவதால் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது எல்லாமே கூடி வந்து போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். கையில் காசு தங்காமலும் வந்த பணமானது வந்த வழியே ஓடி கடனாளியாக நின்ற நிலைமையானது முற்றிலும் இப்பொழுது மாறி உங்க கைகளுக்குள் ஒரு பணமானது தங்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத திசைகளில் இருந்தெல்லாம் பணவரவு தாராளமாக கிடைக்கும் ஒரு நேரம் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வேலை மூலம் நிரந்தரமான ஒரு லாபங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும்படியான சில விஷயங்கள் உங்களுடைய தொழிலிலோ அல்லது வேலை விஷயங்களிலோ நிச்சயமாக நடக்கும். வராது என்ற கைவிட்ட கடன்களும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் வரவேண்டிய லாபங்கள் யாவும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களின் பொருளாதார வரைபடம் சீராக உயரப்போவதால் பொருளாதார பற்றாக்குறை என்ற வார்த்தைக்கு உங்களுடைய அகராதியில் இனி இடம் என்பது இருக்காது. குபேர யோகம் உங்களுடைய வாஸ்தற்படியே மிதிக்கப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிம்மதியானதாக அமைந்துவிடும். துன்பங்களின் இரண்ட காலம் முடிந்துவிட்டது என்று உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தீர்ப்பு வழங்கப் போகிறார். இதுவரை சோதனைகளால் தலைகீழாக மாறியிருந்த உங்களின் வாழ்க்கை இனிமே நேர்வழியில் அசுர வேகத்தில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். பொருளாதார பற்றாக்குறை நீங்கி சேமிப்பு பெருகும். மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, தொழில் வளர்ச்சி என வாழ்க்கையின் அத்தனை அத்தியாயங்களிலும் நீங்கள் முதலிடத்தை பிடித்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறவோ ஆரம்பிப்பீங்க. மகரம் ராசிக்காரங்க இத்தனை சோதனைகளையும் தாங்கி சாதிக்க முடியுமா என்று பார்த்தோம். ஆனால் அவர் சாதித்து காட்டிவிட்டார் என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியந்து பாராட்டும் அளவிற்கு உங்களின் வாழ்க்கை தரம் இப்பொழுது உயரப்போகிறது. இனிமே உங்களின் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமையும் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பதிந்துவிடும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. உங்களுக்கு இப்பொழுது தைரியமானது அதிகரிக்கும். இனிமேல் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை மற்றவங்களின் வார்த்தைகளால் மாற்ற மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் தான் முடிவும் எடுப்பீங்க. இந்த ஒரு தைரியம் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். உங்களின் முயற்சிகள் இப்பொழுது வெற்றியை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகள் பல தடைகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள் மெதுவாக நல்ல ஒரு பலனை கொடுக்க ஆரம்பித்து உங்களுடைய தொழிலை தொடங்கினாலும் அதிலும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு விஷயங்களையும் போதுமான ஒரு லாபத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எதற்கும் கலங்காத இரும்பை போன்ற மனிதனாக மாற்றுவதற்காக கிரகங்கள் நடத்திய அக்னி பரீட்சைகளாக மட்டும்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கடினமான சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கை பாதையவே மாற்றி போட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டியுள்ள நபர்களும் காட்டியுள்ள கிரகங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த வடுக்களை ஏணியாக மாற்றிக்கொண்டு விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல போகும். புதிய விடியலுக்கு இந்த சோதனைகளை மாபெரும் ஒரு அனுபவ பாடங்களாக அமைந்து உங்களை வழிநடத்த போகிறது. ஆனால் உங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அது எந்த வழியில் ஏற்படுகிறது, யாரால் ஏற்படுகிறது என்று தெரியாமல் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட முடிவுகளும் ஏற்பட்ட கவலைகளும் இன்னும் ஏராளமாக இருக்கும். உங்களுடைய முடிவுகளை மாற்றிய உங்களுடைய அக்கம் பக்கத்தினரும் உறவினர்களும் மகரம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையை ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எடுத்த பல முடிவுகள் உங்களுடைய விருப்பப்படியே நடக்கவில்லை. அதுதாங்க மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள ஏதேனும் ஒரு தவறு நடக்கும் பொழுது அது நான் எடுத்த முடிவால் தவறு நடந்தால் அதை நினைத்து நான் வருந்த மாட்டேன். ஆனால் மற்றவர்கள் அந்த ஒரு முடிவை எடுக்க வைத்து அவர்கள் சொன்னதும் தவறாகவே போய்விட்டது என்கிற ஒரு வருத்தங்கள் உங்களுக்கு சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது.
இந்த ராசியின் அதிபதி சனி பகவான். சனி கிரகம் மனிதர்களுக்கு பொறுமை, கட்டுப்பாடு, வாழ்க்கையின் பாடங்கள் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவே சனி பகவான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலேயே இந்த மகரம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதையும் எளிதாக பெறாமல் பல சோதனைகளை கடந்துதான் முன்னேறுகின்ற ஒரு நபராகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு முடிவை எடுத்து ஒரு வேலையை தொடங்க நினைத்தால் கூட உங்களை சுற்றி இருக்கும் சில நபர்கள் உடனே அதில் குறைகளை கூற ஆரம்பித்து விடுவார்கள். அது சரியாக போகாது, இதில் உங்களுக்கு நஷ்டமானது ஏற்பட்டுவிடும், நீங்கள் அதை செய்ய முடியாது என்று கூறி உங்களை அந்த முயற்சிகள்ல இருந்து பின்வாங்க வைத்த நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தாங்க சில நேரங்கள்ல உங்களுடைய மனதில் ஒரு சந்தேகத்தை உருவாக்கி நீங்களே செய்ய முடியும் என்று நினைத்த செயல்களும் உங்களுடைய கையை விட்டு நழுவி போயிருக்கும். இந்த ஒரு சம்பவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த ஒரு சம்பவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து கொண்டே இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மகரம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பணவரவு நிலையானதாக இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். மகரம் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுவடைய போவதால் இதுவரை இருந்த ஏற்ற இறக்கங்கள் நீங்கி உங்களின் பணவரவு சீராகவும் நிலையானதாகவும் இப்பொழுது மாறப்போகிறது. அந்த சீரானதாகவும் நிலையானதாகவும் மாறுவதால் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது எல்லாமே கூடி வந்து போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். கையில் காசு தங்காமலும் வந்த பணமானது வந்த வழியே ஓடி கடனாளியாக நின்ற நிலைமையானது முற்றிலும் இப்பொழுது மாறி உங்க கைகளுக்குள் ஒரு பணமானது தங்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத திசைகளில் இருந்தெல்லாம் பணவரவு தாராளமாக கிடைக்கும் ஒரு நேரம் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வேலை மூலம் நிரந்தரமான ஒரு லாபங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும்படியான சில விஷயங்கள் உங்களுடைய தொழிலிலோ அல்லது வேலை விஷயங்களிலோ நிச்சயமாக நடக்கும். வராது என்ற கைவிட்ட கடன்களும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் வரவேண்டிய லாபங்கள் யாவும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களின் பொருளாதார வரைபடம் சீராக உயரப்போவதால் பொருளாதார பற்றாக்குறை என்ற வார்த்தைக்கு உங்களுடைய அகராதியில் இனி இடம் என்பது இருக்காது. குபேர யோகம் உங்களுடைய வாசற்படியை மிதிக்கப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிம்மதியானதாக அமைந்துவிடும். துன்பங்களின் இரண்ட காலம் முடிந்துவிட்டது என்று உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தீர்ப்பு வழங்கப் போகிறார். இதுவரை சோதனைகளால் தலைகீழாக மாறியிருந்த உங்களின் வாழ்க்கை இனிமே நேர்வழியில் அசுர வேகத்தில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். பொருளாதார பற்றாக்குறை நீங்கி சேமிப்பு பெருகும். மன அமைதி, குடும்ப ஒற்றுமை,